வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, முருகப்பெருமானை வழிபடாதவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்வோம். அப்படி முருகக்கடவுளை வழிபடுபவர்கள் விரதம் இருப்பாங்க. அப்படி முருகனுக்கு பல விரதங்கள் இருப்பதாகவும், அந்த விரதத்தை எப்படி எந்த நாட்களில் செய்வது, எந்த முறையாக பயன்படுத்தி விரதத்தை தொடங்குவது என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நாம் பார்க்க போது முருகப்பெருமானுக்கு இருக்கும் மகா சஷ்டிக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதம்னா ஒரு மண்டலம் இருக்கக்கூடிய 48 நாட்கள் விரதமா. முருகப்பெருமானுக்கு 48 நாட்களும் விரதம் இருந்தாலே என்ன வேண்டினாலும் என்ன நினைத்தாலுமே நிச்சயம் நடக்கும் என்பது பலருடைய அனுபவபூர்வமான நம்பிக்கையாகவே இருக்குது. 48 நாட்கள் விரதத்தை அனைவராலும் இருக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஆண்கள் தொடர்ந்து 48 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்க முடியும். ஆனால் பெண்களுக்கு அது முடியாது. இருந்தாலுமே மாதவிலக்கு ஆன காலங்களை விரதத்தை நிறுத்தி கொண்டு மீண்டும் பூஜை அறைக்கு செல்லும் நாளில் துவங்கி மீண்டும் விரதத்தை துவங்கலாமா. ஒரு முறை விரதம் தடைப்பட்ட பிறகு மீண்டும் தொடர்வது பலருக்கு சிரமமான விஷயமாக தான் இருக்கும். முருகனுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க ஆன்மீகத்தில் 48 நாட்கள் அடுத்தபடியாக சிறப்பித்து சொல்லப்படுவது 21 நாட்கள் விரதம் தான். பெண்கள் ஆண்கள் என இருவருமே இருக்கக்கூடிய விரதமாக இருப்பது 21 நாட்கள் விரத முறையாகும். ஒரு மண்டலம் என்பது எப்படி சிறப்புக்குரியதோ அதே போல தான் 21 நாள் ஆன்மீகத்திலும் சிறப்பானதாகவும் ஜோதிடத்தில் முக்கியமான எண்ணாகவும் சொல்லப்படுது. அப்படி அம்பாள் சிவனின் உடலின் பாதியாக இடம் பிடிக்க வேண்டும் என கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்தது 21 நாட்கள் தான். இந்த எண்ணிக்கை கொண்ட நாட்களில் விரதம் இருப்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விரதமாக சொல்லப்படுது. அப்படி 21 நாளில் என்ன சிறப்பு என்பதை பார்க்கலாம். ரீதியாக பார்த்தாலே நவகிரகங்களும் ஒவ்வொன்றுக்கு ஓர் எண்ணு உண்டுன்னு சொல்றாங்க. 2 என்ற எண் சந்திரனுக்கும் 1 என்ற எண்ணை சூரியனுக்கு உரியதாக சொல்லப்படுது. இந்த 2 எண்களை கூட்டினாலே 3 வரும். இது குரு பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுது. மன நிம்மதி, மகிழ்ச்சி, மனத்தெளிவு ஆகியவற்றுக்காக காரணமானவர் தான் சந்திரன். தலைமை பதவி, ஆரோக்கியம், செல்வாக்கு நவகிரகமான சூரியனா. குழந்தை, திருமணம், கல்வி, வேலை போன்றவருக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். வாழ்க்கையில் இவை அனைத்துமே பெற வேண்டும் என்றாலே இந்த கிரகங்களின் 3 அருள் நிச்சயம் நமக்கு வேண்டுமா. குரு அருள் இருந்தாலே திருவருள் தானே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தன் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைப்பதற்கு முருகனுக்கு இந்த 21 நாட்கள் விரதம் இருப்பது சிங்கமும் சிறப்பான பலன்களை அளிக்குமா. முருகனுக்குரிய விரதம் வழிபாடு எதுவாக இருந்தாலுமே முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி தினத்தில், கிருத்திகை தினம், பூசம், விசாகம் ஆகியவற்றின் ஏதாவது ஒரு நாளால் துவங்கணுமா. விரதத்தை துவங்கும் போதே அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு முதல்ல குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்ட பிறகுதான் கோவிலுக்கு சென்று உன்னை வேண்டி நான் துவங்கும் இந்த விரதத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேற்ற வேண்டும் என முழு மனதுடன் முழு பலத்தையும் தர வேண்டும் என முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்க வேண்டுமா. 21 நாட்கள் விரதம் இருக்கும்போது 3 வேளையும் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் முடியாத காரியம்னே சொல்லலாம். தினமும் ஓர் வேளை மட்டுமே உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தையும் இருக்கலாமா. தினமும் ஓர் வேளை மட்டும் உணவை தவிர்த்து விரதமும் இருக்கலாமா. காலை மாலை 2 வேளையுமே குளித்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வீட்டிலோ முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும். முருகனுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால், தேன் கலந்து வைத்து வழிபட வேண்டுமா. இந்த 21 நாட்களிலும் பாலை பிறகு நாம் சாப்பிடலாமா. விரதத்தை முடித்த பிறகு விரதம் நிறைவு செய்யும் நாளன்றே முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். முறையில் விரதம் இருந்தாலே 21 நாட்களில் விரதம் நிறைவு செய்வதற்குள் முருகனின் நீங்கள் வேண்டியதை முன்வைத்தால் முழுவதுமாக நிறைவேறிவிடும். அப்படி இல்லை என்றாலே அதிகபட்சம் 60 நாட்களிலே அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வழி பிறக்குமா. உகந்த 3 விரதங்களை இனி பார்க்கலாம். அப்படி விரதம் என்பதற்கே ஒற்றை எண்ணி அதில் மனம் லயத்திலிருந்தல் என்பது பொருளாம். விரத காலங்களில் சாப்பிடாமல் தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லையா. மிதமாக உண்பதும் தீயதை நீக்கி நல்லவற்றை உண்பதும் தான். மனமடக்க கற்பதுவே விரதத்தின் முதற்படியாக இருக்குது. கிரகங்களின் செய்வாக்கு அதிபதி தான் முருகன். செவ்வாய்க்கிழமைகளை முருகனை நினைத்து விரதம் இருந்தாலே மனதிலும் குடும்பத்திலும் அமைதி நிலவுமா.
சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபட முடியுமாம். செவ்வாய்க்கிழமையில முருகனின் ஆலயம் சென்று வழிபடுதல் மிக நல்ல பலன்களை அள்ளி தரக்கூடியது. வள்ளலாரும் ராமலிங்க சுவாமிகளும் செவ்வாய்க்கிழமையிலே விரதத்தை மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்காங்க. திருத்தணிகை முருகனையும் கந்தக்கோட்டை முருகனையுமே முதல்நிலை கடவுளாக கொண்டிருக்கின்றன. செவ்வாய்க்கிழமையில விரதத்தை கடைபிடிப்பது வாழ்வில் அமைதி பெறுவதற்கான வழியாகவும் சொல்லப்படுது. கார்த்திகை விரதம். கார்த்திகை பெண்கள் பார்த்தோம்னா முருகனை சரவண பொய்யிலிருந்து எடுத்து வளர்த்தாங்க. அவ்வாறு கந்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததற்காக சிவபெருமான கார்த்திகை பெண்களுக்கு ஒரு வரம் அளிச்சிருக்காங்க. கார்த்திகை பெண்களை நீவர் என் குமாரனை இனிது வளர்த்த காரணத்தாலே உங்கள் நாளான கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து குமரை வழிபடுபவர்களுக்கு செல்வம், கல்வி, ஆயுள், உத்த பத்தினி, நன்மக்க பேரு ஆகியவை கிடைக்கும் என அருள் வழங்கியிருக்காங்க. கார்த்திகை மாதத்துல வரும் பரணி தினத்துல இரவில் முன்னாதிருந்து கார்த்திகையன்று அதிகாலை நீராடி முருகவேலை வழிபட்டு செய்ய வேண்டுமா. அன்று பகலில் உறங்குதல் கூடாதாம். விநாயகரின் கட்டளையின்படியே நாரத முனிவரும் 12 ஆண்டுகள் கார்த்திகை விரதமிருந்து கந்தனை வழிபட்டு தேவ முனிவர்களின் முதன்மை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு வழிபடக்கூடிய விரதங்களின் முக்கியமாக விரதமாக சொல்லப்படுது சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்துல சுக்லபட்ச தினத்துல தான் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை 6 தினங்களும் விரதம் இருக்க வேண்டுமா. ஒவ்வொரு நாளுமே வைகரையில எழுந்து நீராடி பூரண கும்பத்துல நீர் நிரப்பி மாவிளை வைத்து கருப்பையை வரிசையாக வைத்து சந்தனமும் அச்சுதையும் வைத்து முருகனை அவகானம் செய்து அச்சித்து வழிபட வேண்டுமா. பகலில் உறங்குதல் கூடாதா. அந்த நாட்களை விரதம் இருக்கும்போது 6 காலங்களிலுமே பூஜிக்க வேண்டும் முருக கடவுளை. கந்தனின் சரித்திரங்களை கேட்க வேண்டுமா. பாராயணம் புரிதல் வேண்டுமா. தியானம் ஜபம் செய்தல் வேண்டுமா. இவ்வாறு மாதத்தோறும் வரும் சுக்லபட்ச சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு வினைகள் சிரிந்து சாம்பலாகுமா. எண்ணிய நலமும் புண்ணியமும் பலமும் பெறுவாங்க. முருகனை வழிபட செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களுமே உகந்த நாளாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதியில உகந்தவையாகவும் சொல்லப்படுது. கந்த சஷ்டி, தைப்பூசம் நாட்களும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது. முருகன் கோயில்களில் வெள்ளிக்கிழமை விரதம் முருகனுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது. வேண்டுதல் நிறைவேற வெள்ளிக்கிழமையில காலையில எழுந்து நீராடி முருகன் படத்திற்கு முன்பே மாலை அணிவித்து விரதத்தை தொடங்க வேண்டுமா. அன்றைய தினம் எந்த கெட்ட சொற்களையும் பேசக்கூடாதான். கந்த சஷ்டி கவசம், கந்த புராணத்தை படிக்க வேண்டுமா. ஒருவேளை மட்டும் உணவருந்தி விரதத்தை இருக்க வேண்டும். அப்படி இருக்க முடியாதவங்க பாலும் பழமும் கொண்டு சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாமா. மாலையில அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே விரைவில் நல்ல பலனை பெற முடியும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில வடக்குப்புற வெளிப்பிரகாரத்துல மூலவர் கும்ப விமான தரிசனத்தை காணும் வகையில ஒரு துவாரம் இருக்குது. அதன் வழியாக பார்த்தாலே மூலவர் கும்ப விமானத்தை காணலாமா. இங்கு அமைக்கப்பட்ட படியில ஏறி நின்று பக்தர்கள் மூலவரின் கும்ப கலசத்தை பார்த்து வணங்கி செல்வாங்க. அறுபடை வீடு முருகனை விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் வரும் தீமைகள் விலகுமா, நன்மைகள் கிடைக்குமா. திருப்பரங்குன்றத்தில் வீட்டிற்கும் முருகனை விரதம் இருந்து வழிபட்டாலே திருமணம் நடைபெறுமா, திருமண தடையும் அகலுமா. திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகனை விரதம் இருந்து இங்கு முருகப்பெருமானையும் கடலில் நீராடி பின் வழிபடுதல் நல்லதாக சொல்லப்படுது. இதனால் வியாதி, பகை ஆகியன நீங்குமா, மனத்தெளிவு பெறுமாம். அடுத்ததாக பார்த்தோம்னா திரு ஆவினன்குடி, அதாவது பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனை விரதம் இருந்து வழிபட்டாலே ஞான பலமாக இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்குமா. அடுத்ததாக சுவாமிமலை, தந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டாலே ஞானம், சுகவாழ்வு, மகிழ்வு ஆகியவை பெற முடியும். திருத்தணிகையில் வீற்றிருக்கும் முருகனை விரதம் இருந்து வழிபட்டாலே குன்றில்லாத குடியிருக்க திருத்தணிகை என முருகனை மனதிலிருந்து கோபம் முழுமையாக நீங்கிவிடுமா. பழமுதிர்ச்சோலையில் வீற்றிருக்கும் முருகனை விரதம் இருந்து இங்குள்ள முருகனை வழிபட்டாலே பொன், பொருள், வருமானம் பெருகுமா. அங்குள்ள சுனையில் நீராடுதல் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. திருமணம், குழந்தை பேரு, கடன், பண கஷ்டம், மனை வீடு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும், நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபாட்டாலும் சகல நலன்களை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். முருகை முறையாக வழிபட்டு வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் விலகி வாழ்வை இன்பமாக மாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஓம் முருகா போற்றி என்று 3 முறை பதிவிடுங்க.
மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.